நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் காவல் ரோந்து வாகனங்கள் மூலம் அவ்வப்போது கண்காணிக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவதற்கு சென்னை காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியொட்டி பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கான அனுமதியை காவல்துறையிடம் பெற வேண்டியது அவசியம். அதன் அடிப்படையில் சுமார் 2000 மனுக்கள் விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட சென்னை காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விநாயகர் சதுர்த்தியொட்டி சிலை வைக்கப்படக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சென்னை நகர் முழுவதும் 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு என்பது விநாயகர் சிலை கரைப்பு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாட்கள் வரை இந்த பாதுகாப்பு என்பது தொடரும். அதே போல 1500 ஊர்காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ள இடங்களில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகன ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்த சென்னை காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் 2 தன்னார்வலர்கள் பாதுகாவலர்களாக நியமிக்கவும் சென்னை காவல்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அதே போல எந்த அமைப்பின் சார்பில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த பாதுகாப்பு பணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதியான முறையில் வழிபாடு செய்யவும் பொது இடங்களில் முறையான அனுமதியுடன் வைக்கப்பட உள்ள விநாயகர் சிலைகளை காவல்துறையின் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடித்து அமைதியான முறையில் வழிபாடுகள் செய்யவும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு தருமாறும் சென்னை காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.